கட்டுப்படுத்த ஊக்கத்தொகையை நிறுத்தலாம் என ஆலோசனை கூறப்பட்டதாக தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்ததாக தன்னுடைய குற்றச்சாட்டில் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் அளவுக்கு அதிகமான நெல் உற்பத்தியை கட்டுப்படுத்த ஊக்கத்தொகையை நிறுத்தலாம் என்ற ஆலோசனை மட்டுமே கூறப்பட்டதாக இந்த கடிதத்தை விவரித்து தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் விளக்கம் வெளியிட்டிருக்கிறார். நெல்லுக்கு பதிலாக எண்ணெய் வித்துகள், தானிய உற்பத்தி ஊக்கத்தொகையை வழங்கலாம் என்றுதான் கூறப்பட்டிருந்தது என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த கூறவில்லை, அது போன்ற ஆலோசனை எதுவும் கூறவில்லை என்றால் கடிதத்தை வெளியிட முடியுமா என்று முதலமைச்சர் சவால் விடுத்திருந்த நிலையில் முதலமைச்சருடைய சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய தமிழக அரசு அந்த கொள்கை கொண்டிருப்பதன் காரணமாக நெல் உற்பத்தி அளவுக்கு அதிகமாக தமிழகத்தில் நடைபெறுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய இந்த கடிதம் நெல் உற்பத்தியிலே விவசாயிகள் கவனம் செலுத்துவதால் எண்ணெய் வித்துகள், தானிய உற்பத்தி குறைவாக உள்ளது. நெல்லுக்கு பதிலாக எண்ணெய் வித்துகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினால் பாமாயில் இறக்குமதியின் சுமை குறையும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான் என்ற அடிப்படையில் அந்த கடிதத்தில் உள்ள அம்சங்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்கின்றார்.